சரி, ஒரு குட்டி மிக்சரை ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதில் காயிலும் கட்டியாச்சு, ஆர்மிச்சரும் போயிருந்தது, எல்லாமே போயிருந்தது. அது மோட்ரு இப்போ தான் அது ஒரு 4 மணி நேரம் ஆச்சு மோட்ரு ரிப்பேர் பண்ணுறதுக்கு. சரி, மோட்ரு ரிப்பேர் பண்ணுற வீடியோ ரொம்ப லென்த் ஆகிருமே, சரி ஃபிட்டிங் வீடியோ உங்கள்கிட்ட நம்ம காமிச்சிடலான்னு காமிக்கிறேன். எனக்கு இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கவுத்தி கரப்பாம்பூச்சி மாதிரி போட்டாச்சு. இப்போ நம்ம டாப் பாடி ஃபிட் பண்ணலாம். அதோட திங்ஸ் பாருங்கள், பாட்டம் பாருங்கள், இது அதோட பட்டன், ஸ்க்ரூ, கப்ளர், நிறைய மிக்சர் தான் சின்னது, ஆனால் வந்து ஸ்க்ரூ ஏகப்பட்டது. மாங்காய் வயர் கனெக்ஷன் பண்ணிடலாம். இங்கே தொங்குது பார்த்திங்களா, இது பிளாக் கலரில், அதுதான் சுவிட்ச். அதில் தான் 3rd, 2nd, 1st இன்சர் இருக்கும். அந்த பாயிண்ட்டில் செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்க்கணும், ரைட்டில் இருக்கா லெஃப்ட்டில் இருக்கா. இப்படியே ஃபிட் பண்ணிட்டேன்னா பின்ன மிக்சர் ஃபிட்டிங் ஆன பிறகு ரைட் லெஃப்ட் தெரியாது. ரைட் லெஃப்ட்னா தலைகீழ சுவிட்ச் வரும் பார்த்திங்களா, அதை நான் சொல்கிறேன் சரிங்களா. அதை நாங்கள் ரைட் லெஃப்ட் சொல்லுவோம். உங்களுக்கு நான் அதை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது நம்ம பத்தா குடம் வச்சு பக்கடை வச்சு சுவிட்ச் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது நோப் செட் பண்ணியாச்சு. நாங்கள் இதை நோப் சொல்லுவோம், சிலவங்க பட்டன் சொல்லுவாங்க. ப்ராப்பர் இந்த ப்ரொஃபஷனலில் இருக்கவங்க இதை நோப் தான் சொல்லுவோம். இல்லை அப்படியே பழகிட்டு. ஆனால் வீட்டில் நாங்கள் பேசும்போது பட்டன் ஓட மாட்டேங்க, பட்டன் நின்றுட்டு அப்படி பேசுவோம். பக்கபடி கழட்டுறாரு. நான் சொன்னால ரைட் லெஃப்ட் ஆச்சுன்னா அந்த பிரச்சனை இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 1.5 வருஷம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் ரிப்பேரிங் வீடியோ பார்த்து கற்றுருப்பீங்க. இப்படி கற்றுக்க முடியாதுன்னா ஏன்னா ப்ராப்பராக என்னால் காட்ட முடியாது பார்த்திங்கன்னா. அது ஒன்று ஒன்றா காட்டணும், அது வேறு லெவல். ஏதோ நான் என்ன செய்கிறேன் நான் அதை உங்களை மேல்ட்டால் காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ உடனே நீங்கள் கேட்பீங்க, நீ ஒழுங்காக கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிற, எப்படி நாங்கள் கற்றுக்கோ, நீ ஒழுங்காக காமிடு சரிங்களா. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் இது செய்கிறேன், என் லைஃப்பில் என்ன நடக்குது அதை தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். விரிவாக காமிச்சு நீங்கள் கற்றுக்கிட்டு, ஆமாம் பின்ன எனக்கு வர கஸ்டமரை நீங்கள் எழுதிட்டீங்களா, நீங்களும் ஒரு கடை போட்டு சும்மா அப்படிலாம் கிடையாது. இப்போ வாங்க மிக்சரை ஆன் பண்ணிடலாம். மிக்சர் ஸ்டார்ட் ஆகிட்டு, இந்த மிக்சர் கிடக்கு 10 நாளாக எங்கிட்ட கிடக்கு. இந்த மிக்சரோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று இருக்கிற ஜாமான் கிடைக்காம போயிடும், இல்லைன்னா ஒன்று கஸ்டமர்கிட்ட பணம் இல்லாமல் போயிடும். இப்போ ஜாமானும் கிடச்சி விட்டது, கஸ்டமர்கிட்ட பணமும் வந்துவிட்டு, அதனால் நம்ம ஜாமானை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நான் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பேர் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, பாதி பேர் வீடியோ பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நான் என்ன தான் செய்யணும்னு சொல்லுங்கள் சரிங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை நெத்தோட முடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சினேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் தாங்க. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடை பெற போகிறேன். டட்டா பை பை, லவ் யூ. பவானி லைஃப் ஸ்டைலை மறந்துடாதீங்க. மணி வந்து 8:15 ஆயிட்டு. டட்டா பை பை, see you.